தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. மேளம் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. வந்தாரு வந்தாரு உலகத்துக்கு வந்தாரு, சொன்னாரு சொன்னாரு நற்செய்திய சொன்னாரு. வந்தாரு வந்தாரு உலகத்துக்கு வந்தாரு, சொன்னாரு சொன்னாரு நற்செய்திய சொன்னாரு. மேளம் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. மேளம் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. கர்த்தர் நமது பார்வைக்கு நலமானதை செய்வார். 1 அவர் சகலத்தையும் அறிநதி காலத்தையும் நேர்த்தியாக வைத்திருக்கிறார். பிரசங்கி 3:11. உலகிற்கு தேவனாக வெளிப்பட்டது. இந்த மேசியா பெத்லகேம் ஊரிலே பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்தார்கள். அவர் ராஜாவாக எருசலேமிற்கு வருவார் என்று முன்னறிவித்தார்கள். காப்பாரு காப்பாரு உன்னையும் என்னையும் காப்பாரு, தந்தாரு தந்தாரு ரட்சிப்ப தந்தாரு. காப்பாரு காப்பாரு உன்னையும் என்னையும் காப்பாரு. மேளம் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. ஆனாலும் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிறார் என்று சொல்லும் போது நாங்கள் சபையை நோக்கி வந்தோம். குடும்பமாக நாங்கள் 8 பேர். என் தங்கச்சி பிசாசு பிடியினால் அகப்பட்டிருந்தால் பல கடன் தொல்லைகள், மரண போராட்டங்கள், வாழ்வா சாவா என்ற நிலையிலிருந்த எங்கள் குடும்பத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கி இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்கள் முழு குடும்பத்தையும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கர்த்தரை வழி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட கடன் சுமைகள் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில கண்ணீர்கள் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில பல போராட்டங்கள், சமாதானம் இல்லை நிலை இருந்தாலும், மரணத்தை நோக்கி நீங்கள் செல்லுகிற நிலைக்குள்ள இருந்தாலும், இந்த இயேசு கிறிஸ்துவை தேடும்போது உங்கள் வாழ்க்கையில சமாதானம், விடுதலை, சந்தோஷம் நிச்சயமாக அவரை விசுவாசிக்கும் போது அவர் அதை தருவார். மேளம் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. மேளம் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. தந்தானே தந்தானே தந்தன தந்தன தந்தானே, தந்தானே தந்தானே தந்தன தந்தன தந்தானே, தந்தானே தந்தானே தந்தன தந்தன தந்தானே. தந்தானே தந்தானே தந்தன தந்தன தந்தானே, தந்தானே தந்தானே தந்தன தந்தன தந்தானே. தந்தானே தந்தானே தந்தன